ஒன்று கொரிந்தியருடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 9வது வசனம். 1 கொரிந்தியர் 6:9. அநியாயக்காரர் இங்கே மறுபடியுமாய் சொல்லுகிறார், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது என்றார். அநியாயம் பண்ற ஒரு மனுஷன் இது எங்க எழுதினார்? இது சபைக்கு. என்ன சபைக்கு? முதல்ல நான் சொன்னது எபேசு சபை, அடுத்து கலாத்திய சபை, இது கொரிந்து சபை. ஒவ்வொரு சபைக்கு என்ன எழுதுறாரு பாருங்க. அநியாயம் பண்ணுகிறவர்கள் முடியாதுன்றாரு. எப்படி பாருங்க, என்ன அநியாயம்? இதுதான் பாயிண்ட். கடைசியா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா வாழ்வது தேவனுடைய விருப்பம்தான். ஆனால் அதை காட்டிலும் 100 மடங்கு முக்கியமானது என்னன்னு தெரியுங்களா? நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து அதுக்காகத்தான் வந்தேன்றார். நித்தியமாக வாழ போகிறோம். அந்த வாழ்க்கை இனிமே தான் நமக்கு வரப்போகுது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை பார்த்து, அவனை பார்த்து, இவனை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா உலகம் ஒரு நாளும் ஆவிக்குரிய விஷயத்தை என்ன பண்ணாது, பார்க்காது. அதனால உலகத்தார்கிட்ட போய் ஆவிக்குரிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணவே முடியாது, பேசவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆவி செத்து போய் கிடக்கும். உள்ளான மனுஷன் செத்து போயிருப்பான். அவங்களுக்கு மனசாட்சி செத்து போய் கிடக்கும். அவங்களுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும். வேத புத்தகம் அப்படித்தான் சொல்லுது, உணர்வே இருக்காது. வாசித்து பாருங்கள், ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம் 21. அறிந்தோம் வீணரானார்கள். உணர்வே இல்லாத அவர்களுடைய இருதயம். நல்லா கணிச்சு பார்த்தீங்களா? நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்ற அந்த உணர்வு உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த இருதயம் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப முக்கியம். நான் எனக்குள்ள இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் என்னிடத்துல இருக்கு. நான் இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறேன். நான் இந்த இதில் இருக்கக்கூடாது. நான் இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உணர்வு இருக்கு. இல்லையா? எனக்கு அந்த உணர்வு இல்லை. பாருங்க 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனது இல்லாமல் இருந்தபடியால், பாருங்க, தேவனை பற்றி கொண்டிருக்க, தேவனோடு கூட இருக்க, தேவனுடைய காரியங்களை குறித்த அறிவுல இருக்க அவர்களுக்கு என்ன இல்லைன்றாரு? மனதுன்றது இங்க இல்லை. தேவனை எதை கவனிக்கிறாரு? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அதன்படி செய்வதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. அப்ப மனதை கவனிக்கிறாரா, கவனிக்கலையா? ஒரு வசனம் வருது, தேவனுடைய வார்த்தை வருது, இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க, மற்றவங்க வர முடியாது, நான் பாவம் மன்னிப்பு உலகத்துக்கு கொடுக்க வந்திருக்கிறேன்னா அதுக்கு அடுத்து ஒன்று இருக்குன்றதை நீ என்ன பண்ணிக்கிறணும், புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு இவ்வளவு தத்துருவமாக எழுதின தேவன் தான் சொல்றாரு, உனக்கு இதை பற்றி கொண்டிருக்க, நான் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவை பற்றி கொண்டிருக்க உனக்கு என்ன இல்லை? தேவன் எப்படிப்பட்டவர்? பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், பாவத்துக்காக நான் தீர்ப்பை கொடுக்க வந்தேன் அவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து 2வது தரமா வரும் பொழுது மீட்பரா வரல, அவர் எப்படி வருகிறார்னா ராஜாதி ராஜாவாய் வருகிறார். மறந்துடாதீங்க. முதல்ல தான் மீட்பரா வந்தார், அடிமை கோலம் எடுத்தார், அதே கோலத்துல தான் வரப்போறாருன்னா இல்ல அப்படி வரலன்ட்டாரு.
வேத புத்தகம் தெளிவா சொல்லுது, ராஜாதி ராஜா அநியாயக்காரன் அக்கிரமக்காரனை தீர்ப்பு கொடுக்கும்படி வருகிறார். அதான் ராஜாவால தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். நம்மளாம் என்ன பண்ண முடியாது, தீர்ப்பு கொடுக்க முடியாது. அதனாலதான் பாருங்க, தேவன் தெளிவா அங்க எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு ராஜாதி ராஜாவா வரப்போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பெற்றுக்கோங்க, நீங்க உடனடியாக உங்கள் மனதை தேவனை அறிகிற அறிவு மேல வையுங்க, அதை பற்றி கொள்ளுங்க, அதை பிடிச்சுக்கோங்க, எச்சரிக்கையா இருங்க. ஒருவனும் வீண் வார்த்தையில உங்களை என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாத்திர கூடாது. இன்னைக்கு பாருங்க, அநேக விசுவாசிகளை அவன் ஏமாத்தி வச்சிருக்கிறான். அவங்களுக்கு ஆவிக்குரிய மாற்றங்களுக்கு விருப்பம் இல்ல. அவங்க ஆவிக்குரிய மாற்றத்துக்காக வீட்டில் ஜெபிச்சிருப்பாங்கன்னா நிச்சயமா நான் சொல்லுகிறேன், அவங்களால இந்த வசனத்தை கேட்காம இருக்க முடியாது. ஐயோ நான் மாறணும். அனித்தியமான உலகம். நியூசிலாந்துல 7.8 ரிக்டர் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு ஆட்டம் ஆடி விட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, எல்லா இடத்துலையும் நீ கேட்டுக்கிட்டே இருப்ப, முதல்ல எல்லா கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு வேத புத்தகம் சொல்லி இருக்குதுன்னா, எங்கேயோ நடக்கிற செய்தியை நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க. இன்னைக்கு இது 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, கேள்விப்படுவீங்கன்னாரு. நான் நினைச்சு பார்த்தேன், இது எப்படி கேள்விப்பட முடியும்? எங்கேயோ நடக்கிறத கேள்விப்படுவ. எப்படி கேள்விப்பட வைத்திறார் பாத்தீங்களா? எல்லா எக்யூப்மெண்ட்டும் இன்னைக்கு கையில இருக்கிற செல்லு, எங்க என்ன நடந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுது, உடனடியா தெரியுது, பார்த்துக்கோன்றாரு. எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்கிறார் பாருங்க. பார்த்துக்கோ, கேட்டுக்கோ. எதுக்கு? உணர்வு அடைஞ்சிரு. உணர்வு பாருங்க, உணர்வு ஒரு செகண்ட் தான் வரும், அப்படியே வந்துகிட்டு இருக்கும்லாம் கிடையாது. டக்குன்னு தேவன் கொடுக்குற ஒரு உணர்வு என்னன்னா, சட்டன் வேர்டு விடு, அவ்வளோதான், விட்டுறணும். அது ஆண்டவரே அப்படின்னா மனது இல்லைன்றார். அவர் தெளிவாக சொல்றார், உனக்கு என்ன இல்லை, மனது தான் வேணும். செத்த பின்னாடி இயேசுகிட்ட போயிட்டு, இயேசுவே உங்களுடைய இருந்துக்கிறேன்னு சொன்னா இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? மனம் புதிதாகும் பொழுதுதான் நீங்க என்ன அடைய முடியும்னா, மறுரூபம் அடைய முடியும். ரொம்ப முக்கியம். மனம் திரும்பாத ஆள்கள், மறுரூபமாகாத ஆள்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக விழுந்த ஆள்களை தான் நான் பார்த்துருக்கிறேன். அதனால எனக்குள்ளே ஒரு எண்ணம், அவ்வளோ பேர் விழுந்துருக்குறாங்க, அப்புறம் என்ன? ஒரு நாள் பாருங்க, ஆவிக்குரிய சுபாவங்களில் இருக்கிற ஆள்களை பார்க்கும் பொழுது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவங்களுடைய காரியங்கள் பேசும் பொழுது புரியுது. ஐயோ நிச்சயமாக ஒரு இப்படி வசனங்கள்லாம் இருக்குது. தேவன் இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களை ஏற்றுக்கொள்கிறதே இல்லைன்னு அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. கேட்டால் அவங்க புறஜாதிகள்னுவோம். புறஜாதிகள் யாரு, தேவனுடைய பிள்ளைகள் யாரு? 2 பேருக்கும் புத்தகம் ஒன்று தான். ஆமாம் இல்லைங்களா? கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லைன்ட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா எல்லாம் ஒன்று தான். நம்ம தான் பிரிச்சுக்கிட்டோம், இது அவனுக்கு, இது இவனுக்கு. யாருக்குங்க எழுதுனது? இது எல்லாருக்கும் எழுதுனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை கேட்காததுனால நியாயந்திருக்கிறேன்னு சொன்னா, அவனை ஏற்றுக்கொள்ளாததுனால நியாயந்திருக்கிறேன்னு சொன்னா, நம்ம ஏத்துக்கிட்டு செஞ்சா, கேட்டுட்டு செஞ்சா, அப்ப அதுக்கெல்லாம் இல்லைங்க. என்னங்க கொஞ்சம் எத்தனை பேர் தியானிக்கிறீங்க? தேவனை தெரியாத அஞ்ஞானிய ஒரே காரணத்துக்காண்டி என்ன செய்வாராம்? என்ன காரணம்? என்ன நீ என்ன பண்ணவே இல்லை, ஏத்துக்கிறவே இல்லை, அதனால உன்னைய தூக்கி எண்ணெய் சட்டிக்குள்ள போடுவாருன்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்டு, அவன் ஏத்துக்கிறல, அதனால அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஏத்துக்கிட்ட நபர்களுக்கு தான் இதை எழுதினாரு, சபைக்குன்னு எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாருன்னா, இப்படிப்பட்டவர்களாக நீங்க இந்த பூமியில இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதுன்றாரு. அப்ப இந்த உணர்வு இருக்கிறதா? அந்த உணர்வு ஒரு நிமிஷம் வரும். அந்த நிமிஷத்துல நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் உங்க வாழ்க்கை.